கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் தமது கையினால் உங்களை தாங்கி பிடிக்கிறார். தொடர்ந்து நீங்கள் தள்ளுண்டு போகாமல் காக்கிறார். நம்முடைய பாதைகள் செவ்வையாய் இருக்கும்போது கர்த்தர் நம் வழிகளில் பிரியமாயிருந்து நம்மை வழி நடத்துகிறார், அந்த வழியை உறுதிப்படுத்துகிறார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் வழிகளை உறுதிப்படுத்தும். நாங்கள் போகிற பாதை, எடுக்கிற முடிவுகள் சித்தப்படி இருக்கட்டும். நாங்கள் விழுந்து போகிற சூழ்நிலையில் எங்களை உமது கைகளினால் தாங்குவீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்மை பற்றிக்கொள்ளவும், நீர் எங்களை விட்டு விலகாதபடி நாங்கள் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்த ஞானத்தை தாங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.